Vanakkam guys, welcome back to another reaction video on my channel. Almost break up, baby. இன்னைக்கு வந்து ஆர்ஜே பாலாஜி சாரோட அடுத்த படம் சொர்க்கவாசல் அவர் நடித்து வெளியாக போகிற படம் 29th நவம்பர் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தோட டீசர் வந்து ரிலீஸ் பண்ணப்பே ஒரு நல்ல இம்ப்ரெஷன், அந்த டீசரோட கட்ஸ் அதெல்லாமே நல்லாவே ஒர்க் ஆனிச்சு. ஸோ இப்போ அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ வாங்க போய் ட்ரெய்லர் பார்த்துட்டு வந்துடலாம். லெட்ஸ் கோ கைஸ். இந்தியன் பிரிசன் ஹிஸ்டரியிலேயே இப்படி ஒரு சம்பவம் நடந்ததில்லை. நரகத்தில் இருக்கிற எல்லார்கிட்டையும் சொர்க்கத்துக்கு ஒரு சாவி இருக்குன்னு சொன்னா அவங்க அதை கண்டுபிடிக்காமையா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு சொர்க்கத்துக்கு போகணுன்ற ஆசை இல்லை, அந்த நரகத்திலிருந்து தப்பிக்கணுன்ற வெறியில. ஜெயில்னா போலீஸ் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். இது தனியா ஒரு சாம்ராஜ்யம் வச்சு நடத்தக்கூடாது. இது எங்க இடம், இங்க யாரானாலும் நான் கெலிக்கிறதுனால தான். இனிமேல் ஜெயில நம்ம கண்ட்ரோல். இங்க நம்ம போலீஸா அவன் போலீஸா? யார் என்ன பண்ணாலும் சகிச்சு தான் போகணும்ல. நீங்க எல்லாமே எதுவும் சரியா பட்டு நீ வெளியில போகணும்னு கேட்டேன், நான் ஒரு வழி சொன்னேன். இங்க யார் போலீஸ் யார் அக்கிஸ்ட்னே தெரியல. அப்படி ஒரு சாவி ஒருத்தங்கிட்ட கிடைச்சா அவன் அந்த கதவை திறந்துட்டு போக மாட்டான், உடைச்சிட்டு போவான். படம் நல்ல ஒரு சீரியஸ் டோனில் இருக்கிற ஒரு படம். ஆக்சுவலாக ஆர்ஜே பாலாஜி அவரோட ஃபிலிமோகிராஃபி எடுத்து பார்த்தா ஆரம்பத்தில் வந்து அவர் வந்து சப்போர்ட்டிங் ஆக்டர் கொமெடியனெல்லாம் வந்திருப்பார். அதுக்கப்புறம் அவர் லீடாக நடித்த படம், டைரக்ட் பண்ண படமே வந்து ஒரு ஹியூமர் டோன் இருக்கும். எல்கேஜி, மூக்குத்தி அம்மன், வீட்டில் விசேஷம், இந்த படம் எல்லாமே சொல்கிறேன். அவர் வந்து ஒரு காமெடி ரோல் இல்லை ஒரு ஜோவியலான கேரக்டராக இருப்பார். ரன் பேபி ரன் படத்திலிருந்து தான் வந்து கொஞ்சம் சீரியஸ் டர்ன் எடுத்தார். தென் சிங்கப்பூர் செலூன், அப்போ இருக்கும் இந்த படம் சொர்க்கவாசல் நினைக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு படம் தாண்டி இந்த படத்துலேருந்து இன்னுமே வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸை வந்து இன்னும் வெளிக்கொண்டு வர்றதுக்கு செம்ம ஒரு கீயான படம் நினைக்கிறேன் சொர்க்கவாசல். ஏன்னா ட்ரெய்லரில் வந்து எங்கேயுமே வேற ஒரு கட்ஸ் வந்து வரல. ஸோ பியூட்டிஃபுல்லாக ட்ரெய்லர் கட் பண்ணியிருக்காரு செல்வா ஆர்கே. ஸோ அவர் வந்து தங்கலான், மாமன்னன், சிங்கப்பூர் செலூன், ப்ளூ ஸ்டார் அதெல்லாமே அவர் தான் எடிட்டர். ஸோ ஃபேண்டாஸ்டிக் கட். கம்மிங் பேக் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சீரியஸாக இன்டென்ஸாக இருக்குது. ஆர்ஜே பாலாஜியோட என்ன சொல்லுவாங்க எக்ஸ்ப்ரெஷன்ஸாக இருக்கட்டும், அவர் வந்து அதை கோ த்ரூ பண்ணுற ஃபீல். ஸோ எனக்கு பார்த்து இதில் என்ன புரியுதுன்னா, ஜெயிலில் வந்து செல்வராகவன் சார் தான் வந்து இப்போ எப்படி சொல்லுவாங்க ஒரு இதில் இருக்கும்ல, இப்போ ஜெயிலில் வந்து ஒருத்தவங்க டான் மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இதில் செல்வராகவன் சார் இருக்காருன்னு நினைக்கிறேன். அவருக்குன்னு ஒரு கேங் இருக்குது. ஸோ அவங்க தான் வந்து ஒரு ஆளை டார்கெட் பண்ணி அவங்கள என்ன சொல்லுவாங்க புலி பண்ணுறதோ ரேகிங் பண்ணுறதோ அந்த மாதிரி. ஸோ அதில் தான் ஆர்ஜே பாலாஜி மாட்டிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அகெயின் அவர் மாட்டுறப்ப வந்து மேபி இட்ஸ் சம்திங் தட் அவர் பண்ணாத தப்புக்கு வந்து அவர் வந்து லாக் ஆகிருக்கலாம். அப்படி தான் என்னால் வந்து இன்டர்பிரேட் பண்ண முடியுது. அகெயின் நட்டி சார் இருக்கார். இப்போ பேக் டு பேக் நிறையா படத்தில் வந்து நட்டி சார் இருக்கார். பிரதர், கங்குவா, கடைசி உலகப்போர், அப்புறம் இந்த படத்தில் இருக்கார். ஸோ இன்னும் நிறையா படம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவர் ப்ராமிசிங்கான ரோல்ஸுமே எடுத்து பண்ணுறாரு நட்டி சார். ஸோ இந்த கேஸ் வந்து சம்திங் தட்
பியாண்ட் த கண்ட்ரோல் அந்த மாதிரியான ஒரு கேஸ் நினைக்கிறேன். சானியா ஐயப்பன் வந்து இருக்கப்பட்டிருல நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. மலையாள காட்ஃபாதர் படத்தில் அவங்க வந்து சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களோட டோட்டல் லுக் அண்ட் சேஞ்சுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு வாட்ச் திஸ் ஃபிலிம். அடுத்த வாரம் ரிலீஸ். மலேசியாவில் வந்து MSK வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் RJ பாலாஜி வந்து சூர்யா 45 சூர்யான படத்தை வந்து டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு அப்புறம் ஹாப்பி எண்டிங்ட்டுன்னு சொல்லி ஒரு படம் இருக்குது. ஸோ இதெல்லாமே அவரோட பைப்லைனில் இருக்குது. ஆனால் இது வந்து ரொம்ப சீரியஸான டோன். எனக்கு வந்து ரொம்ப நம்பிக்கை இருக்குது பெர்ஃபார்மன்ஸை கொண்டு வரது. ஏன்னா RJ பாலாஜி இது பண்ண முடியும், இது பண்ணுவார் அப்படின்ட்டுன்னு ஒரு நம்பிக்கை வந்து 2 படம் முன்னிக்கே கிடச்சிருக்கு. ஸோ இதில் வந்து இன்னுமே அதை என்ஹான்ஸ் பண்ண போகிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ் காய்ஸ், இதுதான் வந்து சொர்க்கவாசல் பார்த்துட்டு என்னோட என்ன சொல்லுவாங்க தாட்ஸ் இந்த படம் ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம். ஸோ படம் வந்து கம்மிங் ஃப்ரைடே வந்து ரிலீஸ் ஆகும் 29th. ஸோ எல்லாருமே போய் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன் காய்ஸ். அது வரைக்கும் ஸ்டே டியூன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.